புதுமை அப்படின்றத விட நான் வந்து ஒரு மனித நேயத்துக்கு இலக்கணமா பார்த்திபன் சாரை பார்க்குறேன். மனித நேயம் அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரண வேர்டு இல்லை. அது உள்ளத்திலிருந்து வர வேண்டிய ஒரு விஷயம். மனித நேயம் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிற ஒரு நல்ல மனிதர். அதை விட வந்து சம்பந்தமில்லாத ஆடியோ ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அவருக்கு எந்த வகையிலையும் ஒரு சம்பந்தம் இருக்காது. அவர் தயாரிப்பாளர் இல்லை, தயாரிப்பாளர் சங்கத்தில் இல்லை, அது இயக்குனர் சங்கத்தில் இல்லை. ஆனால் ஒரு நல்ல மனிதரா எல்லா ஃபங்க்ஷன்லையும் வந்து எல்லாரும் விஷ் பண்றது, எல்லாரையும் வந்து பாராட்டி பேசுறது, ஒரு சிறப்பான ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுன்னு ஒரு அற்புதமான ஒரு மனிதர். எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற ஒரு நல்ல மனிதர். அவருக்கு நல்லது பண்ணணும்னு எல்லாருமே இண்டஸ்ட்ரியில எல்லாருமே நினைக்கிற ஒரு இது வந்து அடிப்படை. அதே மாதிரி ஆடியன்ஸும் வந்து அந்த மாதிரி இந்த படம், இந்த சாங்ஸ், இந்த ட்ரெய்லர், இன்ஃபேக்ட் சார் ட்ரெய்லர் இஸ் ஃபென்டாஸ்டிக். நான் உடனே சொல்லுவேன், ட்ரெய்லர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்ஃபேக்ட் என்னது ஃபங்க்ஷன் நிறைய பேர் இப்போ புதுசாக வந்திருக்காங்க, இப்போதான் வந்து நிறைய விஐபிஸ்ல வந்திருக்காங்க. அவங்களுக்காக திருப்பி இந்த ட்ரெய்லரையும் சாங்கும் கண்டிப்பாக ஃபங்க்ஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடி சின்மய மேடம் ப்ளீஸ் அதை அனௌன்ஸ் பண்ணுங்க. டக்குன்னு ஃபங்க்ஷன் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் அனௌன்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கண்டிப்பா எல்லாரும் திருப்பி பார்க்க வேண்டிய ஒரு ட்ரெய்லர், தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு படமா கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் வந்திருக்கு. அதுல ஒரு சின்ன பாட்டு, முக்கியமான கதாபாத்திரம்லாம் சொல்லிட்டாங்க, அப்படியெல்லாம் இல்லை, ஒரு சின்ன ஒரு கேமியோ நான் பண்ணியிருக்கேன். திடீர்னு கூப்பிட்டு நீங்க வரணும் நாளை காலையில, நீங்களாவே வாங்க, நீங்களாவே இந்த படத்துல எப்படி ஒரு தயாரிப்பாளர் இதுல இருக்கீங்களோ அந்த பொசிஷன்ல இருந்து நீங்க பேசுங்க அப்படின்னாரு. அண்ட் இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங். எனக்கு அவருடைய சிஷ்யன் அப்படின்னு சொல்றது கருப்பணிப்பன் சாருடைய இதுல வந்து ஃபர்ஸ்ட் நான் நடிக்கணும்னு என்ன அவர் தான் இழுத்து ஒரு சீன்ல ஒரு 4 சீன்ல நடிக்க வச்சாரு. ஆனா இந்த படத்துல தான் வந்து ப்ராப்பரா ஒரு இதுவா எனக்கு வந்து என்ன டப்பிங் பேச வச்சு இந்த சீனுக்கு நீங்க தான் டப் பண்ணணும், கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு எல்லா வகையிலும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பார்த்திபன் சாருக்கு நன்றி. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அவருடைய அந்த 2 days நான் ஒர்க் பண்ணதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நிறைய கத்துக்கிட்டேன் நான். அண்ட் இந்த படம் கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த சமயத்தில் நான் ஒருத்தர் ரொம்ப நல்லா தேங்க் பண்ணணும். ரொம்ப முக்கியமா பார்த்திபன் சார் ஒரு நாள் கூப்பிட்டு, சார் எனக்கு ஒரு பெரிய நடிகர் வந்து இந்த படத்துல வந்து நடிக்கணும், முக்கியமா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அவர் பேர்ல தான் டிராவல் ஆகுது இந்த படம், அவர் மூலமா தான் இந்த கதையை சொல்லணும், நீங்க எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. நான் போயிட்டு அவரோட வீட்டில் போயிட்டு நான் ஒரே ரிக்வெஸ்ட் பண்ணேன், பார்த்திபன் சாருக்காக நீங்க இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அவரு ஒண்ணுமே சொல்ல, பார்த்திபன் சாருக்காக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் நான் சொன்னேன், சரி நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டோமா அப்படின்னு. கண்டிப்பா சொல்லுங்க, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். பேமெண்ட் எதுவும் இருக்காது அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் 3 days அவர் வந்து டே அண்ட் நைட் இந்த படத்துக்காக மிகச்சிறப்பான முறையில் இந்த படத்தை நடிச்சு கொடுத்த ஆர்யாவுக்கு மிகப்பெரிய நன்றி. இது வந்து ஒரு நல்ல மனசு வேணும். அதாவது 3 நாள் நடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு காசு கொடுப்பாங்க, இந்த படத்துல எனக்கு என்ன இது கிடைக்கும், பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்லாம் பார்க்காம, பார்த்திபன் சார் என்ற ஒரு நல்ல மனிதனுக்காக நான் 3 நாள் போயிட்டு கோயம்புத்தூர்ல நடிச்சு அந்த ஃபுல் படத்துல செகண்ட் ஹாஃப்ல நான் வர மாதிரி பண்றதுக்கு எந்த ஒரு காசும் இல்லை. அது பண்றதுக்கு வந்து ஒரு நல்ல மனசு வேணும். அந்த மனசு பார்த்திபன் சார்னு தொடங்கி ஆர்யா வரையும் வந்திருக்கு. இதுல நிறைய பேர் நீங்க பாத்திருக்கீங்க. விஷால் சார் வந்து ஒரு திடீர்னு கூப்பிட்ட உடனே வந்து நடிச்சு அந்த ஒரு ஆள் ஃபுல்லா நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி வந்து விஜய் சேதுபதினு நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இது ஒரு அற்புதமான சினிமாவை தான் கண்டிப்பா இருக்கும். நான் ஒரு பார்ட் ஆஃப் த ஃபிலிம் நான் பார்த்தேன், ரொம்ப அற்புதமா வந்துட்டு இருக்கு. இந்த படத்துடைய பாடல்களும் இந்த படத்துடைய ட்ரெய்லரும் ஆல்ரெடி மிகப்பெரிய ஹிட் ஆகுது. அதே மாதிரி இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு 2014ல ஒரு பெரிய சாதனை படமா எல்லாருக்கும் மெமரபிளா 100ஆண்டு விழா செலிப்ரேட் பண்ணும்போது இந்த படம் ஒரு மெமரபிளான படமா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இந்த சமயத்துல ஒரே கோரிக்கை, தயாரிப்பாளர் சங்கத்துல எல்லாருமே இங்க இருக்கீங்க. முந்தா நாள் ரிலீஸ் ஆன கோச்சடியா நேற்று எல்லா இடத்துலயும் பைரசில கிடைக்குதுன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? தயாரிப்பாளர் சங்கத்தை நான் கோரிக்கை விடுறேன், இந்த தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிற பைரசி ஒழிக்க நீங்க எல்லாம் இணைந்து பாடுபடுங்க. இல்லைன்னா படத்தினுடைய இந்த படத்துறை பெரிய அளவில் முன்னுக்கு வராது. நான் உண்மையா சொல்றேன். தேங்க்யூ சைபர்.